வெல்கம் டு ஜி கிரியேஷன் 2025. ஒரு பிரகாசமான மற்றும் மகிழ்ச்சியான தோட்டத்தில் சிறிய உயிரினங்கள் நாள் முழுவதும் வேலை செய்தன. தேனீக்கள் பூவிலிருந்து பூவுக்கு ஒலித்தன. எறும்புகள் அழகான சிறிய வரிசைகளில் அணிவகுத்து சென்றன. பட்டாம்பூச்சிகள் சூடான காற்றில் நடனமாடின. அவை சிறியவை என்றாலும் அவை அனைத்தும் ஒரு முக்கியமான வேலையை செய்ய வேண்டியிருந்தது. ஒரு பச்சை இலையின் கீழ் ஆழமாக லோட்டி என்ற சிறிய பெண் பூச்சி ஒரு தூக்கத்திலிருந்து வேலை செய்கிறது. அவள் தனது சிறிய பிஜிகளை நீட்டி சுற்றி பார்த்தாள். தோட்டம் பரபரப்பாக இருந்தது. ஆனால் லாட்டி ஆச்சரியப்பட்டாள். அவளை போன்ற சிறிய ஒருவர் உண்மையில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியுமா? லோட்டி படபடவென்று எழுந்து தேனீக்கள் தேன் சேகரிப்பதை பார்த்தாள். அவை கால்களில் தங்க தூசிகளை சுமந்து ஒரு பூவிலிருந்து அடுத்த பூவுக்கு சென்றன. நீ என்ன செய்கிறாய்? லோட்டி அவற்றை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தாள். நாங்கள் பூக்கள் வளர உதவுகிறோம் என்று தேனீக்கள் மகிழ்ச்சியுடன் ஒலித்தன. நாங்கள் இல்லாமல் பழங்கள் இருக்காது அல்லது அழகான பூக்கள் இருக்காது, தெரியுமா? லோட்டி சிரித்தாள். தேனீக்கள் சிறியவை, ஆனால் அவற்றின் வேலை மிகவும் முக்கியமானது. ஒருவேளை அவள் தோட்டத்திற்கும் உதவக்கூடும். லோட்டி கீழே பறந்து சென்று இலை துண்டுகளை சுமந்து செல்லும் சிறிய எறும்புகளின் நீண்ட வரிசைகளை கண்டாள். நீ ஏன் அவற்றை சுமக்கிறாய்? நாங்கள் நிலத்தடியில் வலுவான சுரங்கப் பாதைகளை உருவாக்குகிறோம் என்று நினைத்தோம் என்று எறும்பு கூறியது. எங்கள் வீடு எங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது, மேலும் தாவரங்களுக்கு மண் மென்மையாக இருக்க நாங்கள் உதவி செய்கிறோம். லோட்டி ஆச்சரியத்துடன் பார்த்தது. சிறிய எறும்புகள் கூட பெரிய வேலை செய்தன. அப்போது லோட்டி ஒரு மென்மையான குரலை கேட்டாள். அவள் திரும்பி பார்த்தாள். விழுந்த புல்லின் மீது ஒரு சிறிய கம்பளிப்பூச்சி. காற்று அதை மிக அதிகமாக வீசியது. அது கீழே இறங்க பயந்தது. லோட்டியின் இதயம் படபடத்தது. நான் நினைத்தது சிறியதாக இருக்கலாம், ஆனால் நான் அவள் மேலே பறக்க உதவ முடியும். கம்பளிப்பூச்சியை மெதுவாக தள்ளி அதை கீழ் இலைக்கு அழைத்துச் சென்றேன். கம்பளிப்பூச்சி சிரித்து மகிழ்ச்சியுடன் அசைந்தது. நன்றி லோட்டி, நீ என்னை பார்த்துவிட்டாய். சூரியன் மறையும் பொழுது லோட்டி உள்ளே சூடாக உணர்ந்தாள். தேனீக்கள், எறும்புகள், அவளும் கூட தோட்டத்திற்குள் தங்கள் சொந்த வழியில் உதவியிருந்தாலும் கூட அவள் சுற்றி பார்த்தாள். சிறியதாக இருப்பது முக்கியமற்றதாக இருப்பதை குறிக்காது என்பதை உணர்ந்தாள். சிறிய உயிரினங்கள் கூட உலகை ஒரு சிறந்த இடமாக மாற்ற முடியும். அன்றிலிருந்து லோட்டி மீண்டும் தன்னை சந்தேகிக்கவில்லை. நமக்குள் இருக்கும் தாழ்வு மனப்பான்மையை தள்ளி வைத்து நம்மால் முடியும் என்று சிந்திக்கவும் செயல்படவும் வேண்டும் குழந்தைகளே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.